திமுக ஒரு முழுகிற கப்பல். அது கூட இன்னொரு டெட் வெயிட் சேர்த்தா இன்னும் அது முழுகிறது தான் அதிகமாக இன்னும் வேகமாகுமே ஒழிய அதுக்கு தோக்கிற கட்சியோடு சேர்ந்து அவரும் தோக்க போகிறார். தமிழக வெற்றி கழகத்தில் தொடர்ந்து வேட்பாளர்கள் தேர்வு செய்கிறதுல தலைமை நிர்வாகிகளிடையே கடும் பனிப்போர் நிலை வருகிறது அப்படின்ட்டு ஒரு கருத்து இருக்குது. அது எந்த நாளிதழ் வெளியிட்டான்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் அவர்களுடைய விருப்பம். அதெல்லாம் இப்போ செய்திகள் அந்த எந்த மாதிரி வருது, யாரோட தூண்டுதல் பேரில் அந்த செய்தி வருதுன்னு உங்களுக்கே தெரியும். எந்த வித குழப்பமும் இல்லை. விருப்ப மனு பல 10,000 முதல் நாளில் தாண்டியது. அதை தாண்டி பல ஆயிரக்கணக்கான விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. உரிய முறையில் அனைவரிடம் கலந்தாலோசித்து தலைவர் அவர்கள் இறுதி முடிவெடுப்பார். இதில் எந்த குழப்பமும் எந்த ஒரு நீங்கள் இந்த நாளிதழில் குறிப்பிட்ட மாதிரி எந்த விதமான செய்திகளும் உண்மை இல்லை. திமுக அதிமுக பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் தாவேக்கால வந்து இன்னும் கூட்டணிக்கான ஒரு நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இதுவரையும் தெரியல. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த தேர்தலை வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தெரியும். திமுக அதிமுக கூட்டணி அமைச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அது பலம் பொருந்ததா இல்லையான்னு மக்கள் தான் சொல்லணும். அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா கூட்டணியோட பலம் வந்து மக்கள் ஆதரவு எப்படி இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த கூட்டணியோட பலம், உண்மையான பலம் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இன்று முதன்மை அரசியல் சக்தியாக தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கிறது. மக்களின் ஆதரவு, பெரும்பான்மையான மக்களின் ஆதரவு இன்று தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த தீய சக்தியான திமுகவை வீழ்த்த முடியும் என்றால் அது தமிழக வெற்றி கழகத்தினால் மட்டும்தான் முடியும்னு மக்கள் நம்புகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒரு முதன்மை அரசியல் சக்தியாக இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் வளர்ந்துருக்கிறது. மக்கள் விரும்பும் வேட்பாளராக தலைவர் அவர்கள் இருக்கிறார். நிச்சயம் பாருங்கள், நாங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தலைவர் சொன்ன மாதிரி தான், நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்று பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையும் மக்கள் ஆதரவும் இன்று தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது. சசிகலா அவர்கள் வந்து இப்போ புதுசாக ஒரு கட்சி துவங்குறதா சொல்லியிருக்காங்க. அதிமுகவுக்கு வந்து அது பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்குற நிலையில் தாவேக்கால அவங்களை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை அது மாதிரி ஏதாவது நடக்கும்? இல்லை, சசிகலா அவர்கள் ஆரம்பித்த பிறகு தான் பின்னடைவுலாம் கிடையாது, ஏற்கனவே பின்னடைஞ்சு தான் இருக்குது. தொடர்ந்து தாவேக்கால அவங்களை இணைப்பதற்கு பேச்சுவார்த்தை இல்லை, கூட்டணி குறித்து தலைவர் அவர்கள் இறுதி முடிவு எடுப்பார். தொடர்ந்து தாவேக்கா கூட்டணிக்கு வந்து காங்கிரஸை வந்து வெளிப்படையாக நாங்கள் வந்து பேசல, அவர்கள் வந்து எங்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திடுவாங்க. தலைமை கழக நிர்வாகிகள் 4 கூட்டணி சம்பந்தமாக வந்து காங்கிரஸ்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக வந்து ஒரு தகவல் வெளியிட்டிருக்குது. தொடர்ந்து செங்கோட்டையன், நீங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதா ஒரு தகவல். இது எப்படி சார்? நல்லது நடக்கும், அவ்வளோதான் சொல்லுவாங்க. காங்கிரஸ் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறீங்களா கூட்டணி சம்பந்தமாக? நல்லது நடக்கும். செங்கோட்டையன் வந்து முதல்ல வந்து தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் வந்து நான் கொண்டாந்துருவோம், தாவேக்கா கொண்டாந்துருவோம், யாருமே அவங்க ஏன் வரல அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பல்வேறு காரணங்களால் அழுத்தங்களால் அவர்கள்லாம் வந்திருப்பாங்க. அதனால் அவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் ஜெயிக்க போகிறது நாம தான். மக்கள் ஆதரவு இங்கே தான் இருக்குது, அவ்வளோதான். மக்கள் பார்த்திங்கன்னா இன்று தமிழ்நாட்டில் ஒரு தமிழகம் முழுவதும் ஒரு எண்ணம், ஒரு சென்டிமெண்ட் இருக்குன்னா அது மாற்றம் வேணுங்கிறது தான். 50 வருடங்களுக்கு மேலாக மக்கள் மாறி மாறி ஓட்டு போட்டு ஒரு உண்மையான ஒரு மாற்றம் வரணுங்கிறது தான் அனைத்து தரப்பட்ட மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். அந்த மாற்றத்தை தமிழக வெற்றி கழகம் தான் தர முடியும். தலைவர் அவர்கள் தலைமையில் ஒரு நல்லாட்சி வேண்டும் என்பதை அனைத்து மக்களும் விரும்புகிறார்கள். சார், தாவேக்கால மாநில நிர்வாகிகளிடையே கோஷ்டி பூசல் இருக்குது. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செங்கோட்டையினுடைய புகைப்படத்தை பயன்படுத்துறீங்க இந்த மாவட்டத்தில். இதை என்னதான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய செங்கோட்டையினுடைய நீங்கள் இந்த மாதிரி என்னதான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் ஒன்றும் எதுவும் நடக்காது. நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். இணைந்து தலைவர் அவர்களை முதலமைச்சராக அமர வைக்க வேண்டும், ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவரின் நோக்கமும். அதனால் உங்களுக்கு முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அது ஒன்று எங்களை பொறுத்தவரை நாங்களெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். சார், இப்போ வந்து இந்த பகுதியில் நீங்கள் வந்து தொடர்ந்து பணிகள் செய்து வரீங்க. இப்போ சமீபமாக ஒரு 4 நாட்களாக வந்து ஒரு கருத்து ஒன்று பரவிட்டு வருது. நீங்கள் திமுக நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளரிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசுகிறார் அப்படின்ட்டு ஒரு தகவல் வருது. ப்ளஸ் நீங்கள் திமுக ஒன்றிய செயலாளர் இளங்கோ அப்படின்னு வந்து நீங்கள் ஃபோன் மூலிமா பேசியிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அனைத்து சமூக வலைதளங்களும் வந்துட்டு இருக்கு. இது உண்மைங்களா சார்? அதில் உண்மை இல்லை. என்னுடைய உறவினர் ஒருத்தர் இருக்கார், திமுகவில் இருக்கார். அந்த அளவுக்கு தான் உண்மையை ஒழிய மற்ற செய்திகள்லாம் உண்மை இல்லை.